Hi friends, welcome to Vallamai IAS Academy. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 10th ஸ்டாண்டர்ட்ல ஒரு லெசன் தான் பார்க்க போறோம். என்ன லெசன் அப்படினு பாத்தீங்கன்னா The Tempest அப்படிங்கற லெசன் தான் பார்க்க போறோம் சரியா? இதோட ஆத்தர் யாரு அப்படினு பாத்தீங்கன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர் தான் The Tempest அப்படிங்கற லெசனோட ஆத்தர். நமக்கு இந்த Tempest அப்படிங்கற இந்த லெசன் வந்து எதில இருந்து எடுத்து வச்சிருக்காங்க அப்படினா ஷேக்ஸ்பியரோட ஒரு புக் இருக்கு. என்ன புக் அப்படினு பாத்தீங்கன்னா சார்லஸ் லாம்ப் டேல், அதாவது சார்லஸ் லாம்ப் டேல் அப்படினு ஷேக்ஸ்பியரோட கதைகள் எல்லாம் தொகுத்து ஒரு புக் வச்சிருக்காங்க. அதில இருந்து தான் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க The Tempest அப்படிங்கற லெசன் வந்து எடுத்து கொடுத்திருக்காங்க சரியா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆத்தரை பத்தி பார்த்துட்டு வந்துருவோமா? வில்லியம் ஷேக்ஸ்பியர் இவரோட பீரியட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 1564 ல இருந்து 1616 இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஷேக்ஸ்பியரோட காலகட்டம் சரியா? 1564 ல இருந்து 1616 இதான் அவரோட பீரியட். அவர் எங்க பிறந்தாரு அப்படினு பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல பிறந்திருக்காரு. அதுல பர்టిక్యులரா எங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்டாட்ஃபோர்ட் அப்படிங்கிற இடத்துல, ஸ்டாட்ஃபோர்ட் அப்பான் ஏவன் அப்படிங்கிற இடத்துல அவர் வந்து பிறந்திருக்காரு சரியா? அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் யார் அப்படின்னா இவர் ஒரு இங்கிலீஷ் போயட், அடுத்து பார்த்தீங்கன்னா பிளே ரைட், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆக்டர். அதாவது ஒரு போயட்டாகவும் இருக்காரு, பிளே ரைட்டராகவும் இருக்காரு, அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு ஆக்டராகவும் இருக்காரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா இவர் வந்து ஒரு ரெண்டு பெரிய பேர் இவருக்கு இருக்கு அப்படின்றாங்க. என்ன அப்படின்னா இவர் அதாவது அதிகமாக எல்லாரும் வைல்டா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கிரேட்டஸ்ட் ரைட்டர் இன் த இங்கிலீஷ் லாங்குவேஜ், அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல நிறைய பேர் ரைட்டர் இருப்பாங்களே அதுல கிரேட்டஸ்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்றாங்க சரியா? த கிரேட்டஸ்ட் ரைட்டர் இன் த இங்கிலீஷ் லாங்குவேஜ். அது மட்டும் இல்லாம அடுத்து என்ன பேர் இவருக்கு சொல்றாங்க அப்படின்னா இவர் வந்து வேர்ல்டோட ப்ரீ எமினன்ட் டிராமட்டிஸ்டா இருக்காராம். வேர்ல்டுல ஒரு ப்ரீ எமினன்ட் டிராமட்டிஸ்ட். அப்ப இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரைட்டர்ல கிரேட்டஸ்டாவும் இருக்காரு, அது இல்லாம வேர்ல்டு லெவல்ல பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீ எமினன்ட் டிராமட்டிஸ்டாவும் இருக்காரு. இதுதான் வந்து ஷேக்ஸ்பியரை சொல்றாங்க சரியா? அதுக்கடுத்து ஷேக்ஸ்பியரோட ஒர்க்லாம் என்னென்ன அப்படின்னா ஒரு 37 பிளேஸ் எழுதியிருக்காரு, அது இல்லாமல் 154 சோனட் எழுதியிருக்காரு. சோனட் அப்படின்னா 14 லைன்ஸில் நம்ம எழுதக்கூடிய போயம் தான் என்ன அப்படின்னா சோனட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 37 பிளேஸ் 154 சோனட், அது இல்லாமல் 2 நரேட்டிவ் போயம்ஸும் அவர் வந்து எழுதியிருக்காரு சரியா? அப்போ இது வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். என்னென்ன அப்படின்னா 37 பிளேஸ் 154, 7 2s are 4, அப்போ 154 சோனட், 2 நரேட்டிவ் போயம்ஸ் சரியா? 2 நரேட்டிவ் போயம் இதெல்லாம் வந்து இவர் எழுதின ஒர்க் சரிங்களா? இப்போ இவர் நிறைய ஒர்க் எழுதியிருப்பாரா? அதில் மெஜாரிட்டி ஆஃப் ஒர்க் எந்த பீரியட்ல இவர் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1589 இருந்து 1613 இந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இவரோட மெஜாரிட்டியான ஒர்க் வந்து இந்த டைம் பீரியடில் தான் வருமா. மெஜாரிட்டி ஆஃப் ஒர்க் வந்து ஷேக்ஸ்பியரோடது எந்த டைம் பீரியடில் எழுதியிருக்காரு அப்படின்னா 1589 to 1613 இந்த பீரியடில் தான் என்ன பண்ணியிருக்காரா நிறைய ஒர்க் வந்து எழுதியிருக்காரு சரியா? அடுத்து போலாமா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா த பிளே த டெம்பஸ்ட் வாஸ் ரிட்டன் பிட்வீன், அதாவது இவரோட மெஜாரிட்டி ஆஃப் ஒர்க் எப்போ பார்த்தோம் 1589 to 1613 பார்த்தோமா? அதில் த டெம்பஸ்ட் அப்படிங்கிற இந்த ஸ்டோரியை அவர் எப்போ எழுதியிருக்காரு அப்படின்னா 1610 இருந்து 1611 இந்த பீரியடில் தான் என்ன பண்ணியிருக்காரா த டெம்பஸ்ட் அப்படிங்கிற கதையை வந்து எழுதியிருக்காரா. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிறைய ஹிஸ்டாரியன்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுதான் வந்து ஷேக்ஸ்பியரோட ஒன் ஆஃப் த லாஸ்ட் பிளே, அவர் எழுதின பிளேஸில் லாஸ்ட் பிளேயில் இதுவும் ஒன்று, கடைசியாக இதோட முடிச்சுட்டாரு, இதுதான் அவர் கடைசியாக எழுதினது அப்படின்னு வந்து சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் எழுதினதுலே ரொம்ப வெல் ரிட்டன் பிளேஸ் அப்படின்னா அது த டெம்பஸ்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரியா? நிறைய பிளேஸ் வந்து நல்லா எழுதியிருக்காரு, அதில் ஒன் ஆஃப் த வெல் ரிட்டன்டு என்ன அப்படின்னா த டெம்பஸ்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை என்ன சொல்லி நம்புறாங்க அப்படின்னா இப்போ த டெம்பஸ்ட் அப்படிங்கிறது ஒரு உண்மையாலுமே நடந்த கதை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பிலீவ் பண்ணுறாங்களா. என்ன அப்படின்னா பெர்முடா ட்ரையாங்கல் நம்ம கேள்விப்பட்டுள்ளோம், அந்த பெர்முடாக்கு போனால் எந்த ஒரு பொருளும் என்ன பண்ணும் மறைஞ்சிரும் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி அந்த பெர்முடாக்கு போன ஒரு ஷிப்பு, அந்த ஷிப்போட பேர் என்ன அப்படின்னா சி வெஞ்சர் ஆஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சி வெஞ்சர் ஆஃப் அப்படிங்கிற ஷிப்பு என்ன ஆகுது அப்படின்னா ரெக் ஆகுது. ரெக் ஆஃப் ஏ ஷிப் அப்படின்னா ஒரு ஷிப் வந்து தண்ணியில் முழுகி டேமேஜ் ஆகுதுல்ல, அதை தான் ரெக் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கப்பல் என்ன ஆயிருக்கு அப்படின்னா டேமேஜ் ஆயிருக்கு. அந்த கப்பலை பற்றின ஒரு கதை தான் வந்து நமக்கு இங்கே எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா? என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? கதைக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு கடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்ட் இருக்கான். தேர் வாஸ் அன் ஐலாண்ட் இன் த சீ. சீல பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே ஒரு ஐலாண்ட் இருக்குது. அந்த ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா ஒன்லி இன்ஹெபிடன்ட் யார் மட்டும்தான் வசிக்கிறாங்க அப்படின்னா 2 பேர் தான். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வயசான மனுஷன், ஒரு ஓல்டு மேன், பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பரோ. ப்ராஸ்பரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓல்டு மேன் வசிக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய டாட்டர், அவருடைய பொண்ணாக இருக்க அந்த பேர் என்ன அப்படின்னா மிராண்டா அப்படின்னு சொல்கிற ஒரு பொண்ணு
சரியா. பிராஸ்பரோட பொண்ணு யார்? மிராண்டா. இவங்க 2 பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐலாண்டில் வந்து வசிக்கிறாங்களாம். சரியா. மிராண்டா வந்து எப்படி இருப்பாங்க பார்க்குறதுக்கு அப்படின்னா வெரி பியூட்டிஃபுல் யங் லேடி, ரொம்ப அழகாக இருக்க ஒரு யங் லேடி தான் யார் அப்படின்னா மிராண்டா. அவர் யார் அப்படின்னா நம்ம பிராஸ்பரோடைய பொண்ணு. இவங்க 2 பேர் தான் அந்த ஐலாண்டில் வசிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா. மிராண்டா வந்து இந்த ஐலாண்டுக்கு எப்போ வந்தாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யங்கில் சின்ன வயசாக இருக்கும் போது அவங்க வந்துட்டாங்களாம். அதனால் அவங்களுக்கு அவங்க அப்பாவோட ஃபேஸை தவிர மற்ற எந்த ஹியூமனோட ஃபேஸும் அவங்களுக்கு மெமரியிலே இல்லை. அதாவது குழந்தையிலே ஒருத்தவங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வேறு எந்த ஃபேஸுமே தெரியாது. அவங்க குழந்தையிலேருந்தே அவங்க அப்பா ஃபேஸை மட்டும்தான் பார்த்து வளர்ந்துருக்காங்களாம். ஏன்னா அந்த ஐலாண்டில் இந்த 2 பேர் மட்டும் தானே வசிக்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா ஃபேஸை மட்டும் தானே பார்க்க முடியும். ஏன்னா அவங்க ரொம்ப சின்ன வயசுலேயே அங்கே வந்ததுனால மற்ற யாரோட ஃபேஸும் அவங்களுக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா. அடுத்து போகலாமா. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வசிச்சுட்டு இருக்காங்கல்ல அந்த குகை, ஒரு குகையில் தான் அவங்க வசிக்கிறாங்க. அந்த குகை எதால் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா ராக்கால் ஆனது, பாறைகளால் ஆன ஒரு குகையில் தான் அவங்க வசிச்சுட்டு இருக்காங்க. அந்த குகையில் பார்த்தீங்கன்னா நிறைய செவரல் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குமா, நிறைய ரூம்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குகை பார்த்தீங்க அப்படின்னா divided into several apartments அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த செவரல் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ரூம் தான் என்ன அப்படின்னா பிராஸ்பரும் அவருடைய படிக்கிறதுக்காக வச்சுக்கிட்டாராம். சரியா. நிறைய ரூம் இருக்குது. அந்த ரூமில் ஒரு ரூம் வந்து பிராஸ்பரம் என்ன பண்ணுறாரு, அவர் படிக்கிறதுக்காக வச்சுருக்காரு. அங்கே என்ன புக்கெலாம் அவர் வச்சுருப்பாரு அப்படின்னா அவர் ஃபுல்லாக ட்ரீட்டட் ஆஃப் மேஜிக் அப்படின்னா என்னென்னா மாயாஜாலம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி மாயாஜாலம் பண்ணுற மாதிரியான புக்ஸ்லாம் அவர் வந்து அங்கே வச்சுருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா. இந்த மாதிரி இவருக்கு தெரிஞ்ச இந்த வித்தைகளால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நிறைய நல்ல ஆவிகள், நல்ல குட் ஸ்பிரிட் அப்படின்னா நல்ல ஆவிகள், இறந்து போய் ஆவிகளாக இருப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்கவங்க தான் நல்ல ஆவிகளெல்லாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் ரிலீஸ் பண்ணி வச்சுருக்காரா. அப்போ அவங்க வந்து எங்கே இருந்தாங்க அப்படின்னா சைக்கோராக்ஸ் அப்படின்ற ஒரு சூனியக்காரங்க இருந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல ஆவிகள் எல்லாம் ஒரு மரத்தில் வந்து இம்ப்ரிசன்மெண்ட், அதாவது கட்டுப்படுத்தி வச்சுருந்தாங்களாம். சரியா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா விச் அப்படின்னா சூனியக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பேர் என்ன அப்படின்னா சைக்கோராக்ஸ் அப்படிங்கிற சூனியக்காரவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த குட் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரத்தில் இம்ப்ரிசன்ட் அப்படின்னா கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து தான் இந்த குட் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் நம்ம பிராஸ்பரோ ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காரு. சரியா. கட்டுகள்லாம் அவிழ்த்து விடுவாங்க அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இப்போ நிறைய நம்மளோட கிராமங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பேயை ஒட்டி என்ன பண்ணுவாங்க, ஒரு மரத்தில் போய் நான் வந்து கட்டி வச்சுருக்கேன், இந்த மரத்தில் வந்து நான் ஆணி அடித்து வச்சுருக்கேன் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஒரு நிறைய நல்ல ஆவிகள்லாம் இருந்தது. அந்த ஆவிகளெல்லாம் யார் கட்டுப்படுத்தி வச்சுருந்தா அப்படின்னா சைக்கோராக்ஸ் கட்டுப்படுத்தி வச்சுருந்தாங்களா. அவங்கள ரிலீஸ் பண்ணது தான் யார் அப்படின்னா நம்ம பிராஸ்பரோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. சரியா. அவர் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த நல்ல ஆவிகள் எல்லாமே என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா பிராஸ்பரோவுக்கு ஒபீடியன்ட், அதாவது பிராஸ்பரோவுக்கு அடிபணிஞ்சிட்டாங்க. அவர் என்ன சொன்னாலும் அந்த ஆவிகள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா. சரியா. அந்த மாதிரி நிறைய ஆவிகள் இருந்தாங்களா. அந்த நிறைய ஆவிகளில் யார் வந்து தலைவனாக இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியல் அப்படிங்கிறது தான் அவ்வளோ ஆவிகளுக்கும் யார் தலைவன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா. அடுத்து போகலாமா. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஏரியல் என்ன பண்ணுமா, ஒரு அக்லி மான்ஸ்டர் ஒருத்தவன் இருந்தானா, அருவருக்கத்தக்க ஒரு மான்ஸ்டர். அக்லி அப்படின்னா ரொம்ப அருவருப்பாக இருப்பான்ல, அசிங்கமாக இருப்பான்ல, அதுதான் அக்லி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒருத்தவன் இருந்தானோ, அவன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலிபன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா. அந்த கேலிபனை இந்த ஏரியல் என்ன பண்ணுமா, ரொம்ப டார்மெண்டிங் அப்படின்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணுன்னு சொல்லுவாங்களே, வேலை வாங்கிட்டே இருக்குமா. ஏன் அப்படின்னா இந்த மான்ஸ்டர் கேலிபன் இருக்கான்ல அவன் யார் அப்படின்னா இந்த சைக்கோராக்ஸ் இருந்தாங்கல்ல அவங்களுடைய சன்னு தான் யார் அப்படின்னா இந்த கேலிபன். அதனால் இப்போ ஏரியல்லாம் வந்து அந்த சைக்கோராக்ஸ் தானே கட்டுப்படுத்தி வச்சுருந்தாங்க. அப்போ ஏரியலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எனிமி தானே, அப்போ அவங்களோட பையனும் அவங்களுக்கு எனிமி தானே. அதனால் சைக்கோராக்ஸோட பையன் கேலிபன் அவன் என்ன பண்ணுதான், ஏரியலை போட்டு டார்ச்சர் பண்ணுதான். என்னென்ன வேலைலாம் பண்ணுது அப்படின்னா அவனை வந்து ஒரு ஸ்லேவ் மாதிரி வச்சுருக்கான், ஒரு அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணுதான். என்னெல்லாம் பண்ண சொல்லுது, விறகுகள்லாம் போய் கலெக்ட் பண்ணிட்டு வா, அதுக்கப்புறம் நிறைய லபாரியஸ் ஆஃபீஸ் அதாவது நிறைய ஒர்க்லாம் கொடுக்குதான். அதிகமாக ஒர்க்லாம் கொடுத்து ஃபுல்லாக ஏரியலுக்கு என்ன பண்ணணுமா, அதாவது எனக்கு நீ சர்வீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்பல் பண்ணி ரொம்ப டார்மெண்டிங் அப்படின்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். யார், ஏரியல் வந்து கேலிபனை பண்ணிட்டு இருக்கான். சரியா. அப்போ நம்ம இங்கே என்னென்ன கேரக்டர் பார்த்துருக்கோம் இது வரைக்கும், பிராஸ்பரோ பார்த்தோமா, அடுத்து மிராண்டா பார்த்தோமா, அடுத்து சைக்கோராக்ஸ் பார்த்தோம், அதுக்கடுத்து கேலிபன் சைக்கோராக்ஸோட பையன் தான் யார் கேலிபன்னு பார்த்தோம். அப்புறம் ஏரியல் வந்து யார், அந்த ஸ்பிரிட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தலைவன் சீஃப் யார் அப்படின்னா ஏரியல். இந்த மாதிரி நம்ம 5 கேரக்டர் பார்த்துருக்கோமா.
இப்போ இந்த மாதிரி இந்த நல்ல ஸ்பிரிட்ஸ் எல்லாம் வந்து ப்ராஸ்பரோ கையில் வச்சுருக்காருல்ல, அந்த மாதிரி அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு நம்ம ப்ராஸ்பரோ என்னெல்லாம் பண்ணுவார் அப்படின்னா காற்றையும் கட்டுப்படுத்துவாராம், கடலில் வர அலைகளையும் கட்டுப்படுத்துவாராம். புரியுதா? ஒரு அலைகள் இப்போ நிறைய படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, இப்போ நில்லு அப்படின்னு சொன்னால் காற்றெல்லாம் அப்படி நிற்கும். அடுத்து கடலில் வந்து அலைகள்லாம் வருவாங்கல்ல, அந்த அலைகளெல்லாம் நில்லு அப்படின்னு சொன்னால் அப்படியே அந்த அலைகள்லாம் நிற்கும்ல. அப்போ அந்த அளவு அவர்கிட்ட பவர் இருக்கா? என்ன இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காற்றையும் கட்டுப்படுத்துகிற அளவு, கடலில் வர அலைகளையும் கட்டுப்படுத்துகிற அளவுக்கு அவர்கிட்ட பவர் இருக்கான். யாரை வச்சு அதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னா இந்த மாதிரி ஆவிகளை வச்சு தான் அவர் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இவர் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காரு. அவரோட ஆர்டர் படி நம்ம ஏரியல் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு வயலண்ட்டான ஸ்ட்ரோம், அதாவது என்னென்னா ரொம்ப வயலண்ட்னா ரொம்ப அதிகமான ஒரு சூறாவளி மாதிரி ஒரு ஸ்ட்ராமை வந்து கிரியேட் பண்ணியிருக்கான். சரியா? எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலுடைய நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஸ்ட்ராமை ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கான். அதை தான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம ப்ராஸ்பரோ அவங்க பொண்ணுக்கிட்ட காமிச்சிட்டு இருக்காராம். இங்கே பார்த்தியா இந்த லார்ஜ் ஷிப் வந்து எப்படி இதாக இருக்குது பார்த்தியா, இது ஃபுல்லாக யார் இருக்காங்க அப்படின்னா லிவிங் பீயிங்ஸ், நம்மள மாதிரி உயிருள்ள மனுஷங்க தான் இந்த ஷிப்பு ஃபுல்லாக இருக்காங்க. இந்த கடலில் பார்த்தேன்னா நான் தான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த பெரிய ஸ்ட்ராமை வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன், அங்கே இருக்க மனுஷங்களெல்லாம் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லிட்டு இருக்காராம். அதுக்கு மிராண்டா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹோ மை டியர் அப்பா, அதாவது புரியுதா, என்னுடைய அன்புள்ள அப்பாவே, நீங்கள் ஏன் வந்து இவ்வளோ பெரிய ஸ்ட்ராமை வந்து நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க, இவ்வளோ ட்ரெட்ஃபுல்லான ஸ்ட்ராம், இப்படி எல்லாரும் இறக்கக்கூடிய அளவுக்கு இவ்வளோ பெரிய சூறாவளியை, புரியுதா, அந்த ஸ்ட்ராமையை நீங்கள் கிரியேட் பண்ணீங்க. அங்கே இருக்கவங்களாம் பாவம் தானே, பிட்டி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெசல் என்ன ஆக போகுது அப்படின்னா உடஞ்சி சுக்குநூறாக ஆக போகுது. வெசல் அப்படின்னா அந்த கப்பல், அது என்ன ஆக போகுது, பீசஸாக கட் ஆக போகுது, ஒன்று ஒன்று உடைய போகுது. அப்படி உடஞ்சிருச்சு அப்படின்னா அங்கே இருக்க எல்லாருமே என்ன பெரிஷ் அப்படின்னா அழிஞ்சிருவாங்க. நீங்கள் ஏன்பா இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி யார் கேட்குறா, மிராண்டா வந்து கேட்குறாளாம். சரியா? அடுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவங்க வந்து பயப்படுறாங்களா, மிராண்டா வந்து பயப்படுறதுனால இவர் என்ன சொல்கிறாருன்னா நீ அவ்வளோலாம் பயப்பட வேண்டாம், ஏன்னா அங்கே இருக்க யாருக்குமே ஹார்ம் ஆகாது. ஏன் அப்படின்னா அங்கே இருக்க ஷிப்பை மட்டும்தான் அவர் அப்படி பண்ண சொல்லியிருக்காரு. புரியுதா? அங்கே இருக்க மக்களுக்கெல்லாம் எந்த இதுவும் ஆகாது. சரியா? அதை தான் அவர் சொல்கிறார். I have so ordered it that no person in the ship shall receive any hurt. அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் அங்கே ஆர்டர் பண்ணியிருக்கேன். என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அங்கே இருக்க மக்களுக்கெல்லாம் எந்த ஒரு காயமும் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கேன். அதனால நீ பயப்படாத. நான் இவ்வளோலாம் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா நான் உன்னோட நல்லதுக்காக தான் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா உனக்கு எதுவுமே தெரியாது மிராண்டா, நீ இங்கே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா உனக்கு இந்த ஐலாண்டில் நீ வரும்போது உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு 3 வயசு கூட ஆகலையாம். புரியுதா? மிராண்டாவுக்கு இந்த ஐலாண்டுக்கு வரும்பொழுது 3 வயசு கூட ஆகலை அப்படின்னு வந்து சொல்கிறாராம். சொல்லிவிட்டு ஒரு கதையை வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்ன ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா 12 வருஷத்துக்கு முன்னாடி மிராண்டா அப்படின்னு சொல்கிறார். 12 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி ஒரு கதையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்ன ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா நான் வந்து டியூக் ஆஃப் மிலனோடைய ஒரு அரசராக இருந்தேன், நீ வந்து என்னுடைய பொண்ணு வந்து, அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஒன்லி ஹையர் அப்படின்னா என்னுடைய ஆட்சியோடைய அடுத்து ஒரே ஒரு வாரிசு அப்படின்னா அது நீ தான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரியா? அப்போ மிலனோட அரசர் தான் யார் அப்படின்னா நம்ம ப்ராஸ்பரோ, அவரோட பிரின்சஸ் தான் யார், மிலனோடைய பிரின்சஸ் தான் யார் அப்படின்னா நம்ம மிராண்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்களா. அதாவது இவருக்கு வந்து ஒரு யங்கர் பிரதர் இருந்தாராம், இவருக்கு ஒரு தம்பி இருந்தார். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ப்ராஸ்பரோ வந்து அவங்க தம்பியை வந்து ரொம்ப நம்பியிருப்பாராம். புரியுதா? ஹூ நேம் வாஸ் ஆண்டோனியோ, அவனோட பேர் என்ன அப்படின்னா ஆண்டோனியோ அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட வந்து பயங்கரமாக நம்ம ப்ராஸ்பரோ வந்து நம்பியிருந்தாராம். ஐ ட்ரஸ்டட் எவ்ரிதிங், எனக்கு எல்லாமே என் தம்பி தான் அப்படின்ற மாதிரி அவ்வளோ நம்பி இருந்தாராம். சரியா? அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நம்ம ப்ராஸ்பரோ வந்து அவங்க தம்பிக்கு நிறைய பவர் கொடுத்துருக்காரு, மக்கள் மத்தியில் பிரபலமாகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பவர் கொடுத்துருக்காரு, நிறைய வேலைகள் எல்லாம் செய்ய சொல்லியிருக்காரு. அப்படி பண்ணும்பொழுது அவங்க ஆண்டோனியோ என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா பேராசப்பட்டிருக்கான். என்ன பேராசப்பட்டிருக்கான் அப்படின்னா நமக்கு வந்து இந்த கிங்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு himself the duke indeed, நானே வந்து ஒரு டியூக் அப்படிங்கிற மாதிரி, நானே ஒரு அரசன் அப்படிங்கிற மாதிரி நிறைய தப்புகள்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். புரியுதா? அவனுக்கு வந்து பேராசை வந்துருச்சு, நம்ம வந்து இந்த கிங்டமை நம்ம தான் வந்து ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா? அதை தான் வந்து சொல்கிறாரு. மக்கள் மத்தியில் பாப்புலராக அவன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் நிறைய அவனுக்கு சப்ஜெக்ட் கொடுத்து வேலை செய்ய சொன்னேன். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், ப்ரௌட் ஆம்பிஷன் டு டிப்ரைவ், அவன் என்ன பண்ணிட்டான்னா என்னையே இறக்கிட்டு என்னோட இடத்துக்கு அவன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஆசைப்பட்டுட்டான். அப்படி ஆசைப்பட்டு அவன் என்ன பண்ணான் அப்படின்னா என்னோட எனிமியாக இருக்கிற கிங் ஆஃப் நேபாள் கூட போயிட்டு கை கோத்துக்கிட்டான். புரியுதா? இப்போ என்னை பழி வாங்க வேணும் அப்படின்னா என்னோட எனிமி கூட போயிட்டு என் தம்பி கை கோத்துக்கிட்டான் அப்படின்னு வந்து சொல்கிறார். அப்போ எனிமி இங்கே யார் அப்படின்னா கிங் ஆஃப் நேபாள் அப்படிங்கிறவங்க எனிமி. ப்ராஸ்பரோட பிரதர் தான் யார் அப்படின்னா ஆண்டோனியோ. சரியா? அடுத்து போகலாமா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
அவங்க ஏன் நம்மளை கொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி மிராண்டா கேட்குறாங்க. புரியுதா? அப்போ அவன் வந்து உன்னை கொல்லணும் தானே அவெல்லாம் பண்ணியிருக்கான், அப்போ அவங்க ஏன் நம்மளை எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ப்ராஸ்பரோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவங்களுக்கு அவ்வளோ தைரியம்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னா அங்கே இருந்த மக்கள் பீப்புள் வந்து யாரை ரொம்ப அதிகமாக நேசிச்சாங்கன்னு அப்படின்னா ப்ராஸ்பரோவை ரொம்ப அதிகமாக நேசிச்சாங்களாம். புரியுதா? அங்கே இருந்த மக்கள் வந்து ப்ராஸ்பரோவை அதிகமாக நேசிச்சாங்களாம். அதனால் ப்ராஸ்பரோவை எதுவுமே அவங்க தம்பியாலேயோ இல்லை எனிமியாலேயோ பண்ண முடியல. அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவரையும் இவருடைய குழந்தையாக இருந்த நம்ம மிராண்டாவையும் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஷிப்பில் வந்து ஏற்றி அனுப்பிட்டாங்களாம். அந்த ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பொருளுமே கிடையாது. சரியா? ஒரு சின்ன போட், புரியுதா, ஒரு சின்ன போட்டில் ஏற்றி அனுப்பிட்டாங்க. அந்த போட்டில் பார்த்திங்கன்னா துடுப்புன்னு சொல்லுவோம்ல, அந்த போட்டை தள்ளுறதுக்கு, அந்த மாதிரி செயில் பண்ணுறதுக்கு, டேக்கிள் பண்ணுறதுக்குலாம் எந்த ஒரு எக்யூப்மெண்ட்னே இல்லாமல் ஒரு சின்ன போட்டில் வந்து அவங்கள ஏற்றி அனுப்பிட்டாங்களாம். அந்த போட்டில் ஏற்றி அனுப்பும்பொழுது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன நினச்சிருப்பாங்க, எந்த ஒரு கைப்பொருளுமே இல்லை, அப்படியே சும்மா ஒரு வெறுமனே ஒரு போட்டில் ஏற்றி அனுப்பிட்டோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, கடலில் போய் முழுகிடுவாங்க, அழிஞ்சிருவாங்க அப்படின்னு நினச்சி அவங்க அப்படியே விட்டுட்டாங்களாம். ஆனால் அவருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. யார் அப்படின்னா கோன்சாலோ அப்படிங்கிறவர். அவர் யார் அப்படின்னா நம்ம ப்ராஸ்பரோடைய கோர்ட்லேருந்து ஒரு பிரபு. சரியா? அந்த கோர்ட் அவையிலேருந்து அவை பிரபு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் யார் அப்படின்னா கோன்சாலோ. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நம்ம ப்ராஸ்பரோவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவங்க இங்கேருந்து போகிற வரைக்கும் அவங்களுக்கு தேவையான சாப்பாடு, அப்புறம் நம்ம ப்ராஸ்பரோ புக்கெலாம் வச்சுருந்தால மேஜிக் புக், அந்த மாதிரி புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கே தெரியாமல் அந்த போட்டில் வந்து வச்சுருப்பாராம். சரியா? அப்போ நம்ம ப்ராஸ்பரோவுக்கு ஹெல்ப் பண்ணது யார் அப்படின்னா கோன்சாலோ அப்படிங்கிறவங்க தான் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சரியா? அதுக்கு மிராண்டா என்ன சொல்கிறாங்க, ஐயோ அப்பா நான் உங்களுக்கு எவ்வளோ தொல்லை கொடுத்துருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ப்ராஸ்பரோ என்ன சொல்கிறாருன்னா, இல்லை என் அன்பு மகளே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இல்லைம்மா நீ எனக்கு எந்த தொந்தரவுமே தரலை. இன்னும் சொல்ல போனால் நான் இந்த மாதிரி என்னுடைய கஷ்டங்கள்லேருந்து நான் மீண்டு வந்ததுக்கு, பியர் அப் அப்படின்னா என்னோட கஷ்டங்கள்லேருந்து நான் மீண்டு வந்ததுக்கு காரணமே உன்னோட புன்னகை தான், உன்னோட ஸ்மைல், உன்னோட இன்னசென்ட்டான அந்த ஸ்மைல்னால தான் நான் என்ன பண்ணேன், எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்களெல்லாம் நான் தாண்டி வந்தேன் அப்படின்னு வந்து நம்ம ப்ராஸ்பரோ சொல்கிறாராம். அது மட்டும் இல்லாமல் அந்த கோன்சாலோ வச்சுட்டு போனார்ல ஃபுட்டு, அந்த ஃபுட்டு வந்து நம்ம இந்த ஐலாண்டை ரீச் ஆகிற வரைக்கும், அது என்ன ஐலாண்ட் அப்படின்னா டெசர்ட் ஐலாண்டு, ஒரு பாலைவன ஐலாண்டு. சரியா? அந்த ஐலாண்டை ரீச் பண்ணுற வரைக்கும் அவர் நமக்கு கொடுத்துட்டு போன ஃபுட்டுலாம் நம்மக்கிட்ட இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நானும் வந்து பார்த்தேன் அப்படின்னா உனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன், எல்லாமே நான் பண்ணுற ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் நீ ஃபாலோ பண்ணி, எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா, நம்ம ப்ராஸ்பரோ வந்து சொல்கிறார். சரியா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அதுக்கு மிராண்டா என்ன சொல்கிறாங்க, ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு என்ன சொல்கிறாங்க, தேங்க்ஸ் டாடி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஹெவன் தேங்க்யூ மை டியர் ஃபாதர் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, சரிப்பா இப்போ ஏன் நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய ஸ்ட்ராமை வந்து உருவாக்குனீங்க, இவ்வளோ பெரிய புயலை வந்து நீங்கள் ஏன் உருவாக்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஸ்ட்ராமை நான் உருவாக்குனதுக்கு காரணம் என்னென்னா என்னோட எனிமீஸ்லாம் இதில் தான் இருக்காங்க, அந்த கப்பலில் தான் இருக்காங்க. யார், கிங் ஆஃப் நேபாளும் அங்கே தான் இருக்கான், என்னோட அந்த கொடூரமான பிரதர் யார் ஆண்டனியோவா, அவனும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐலாண்ட் அந்த கப்பலில் தான் வந்து இருக்காங்க. அதனால தான் நான் என்ன பண்ணேன், இந்த ஸ்ட்ராமை வந்து உருவாக்கினேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரியா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ப்ராஸ்பரோ என்ன பண்ணுறாங்கன்னா திடீர்னு அவங்களோட பொண்ணு மேலே என்ன பண்ணுறாரு, அவர் வச்சிருந்த அந்த மேஜிக் வேண்ட் அப்படின்னா அந்த மேஜிக் குச்சி இருக்குல்ல, அதை வந்து என்ன பண்ணுறாரு அவங்க பொண்ணோட தலையில், மிராண்டாவோட தலையில் வைக்கிறாரு. தலையில் வச்ச உடனே மிராண்டா என்ன பண்ணுறாங்க, அப்படியே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே நின்றுக்கிட்டே அப்படியே கண்ணை மூடிடுவாங்கல்ல, தூங்குவாங்க, அவங்களுக்கு சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாதுல்ல, அந்த மாதிரி ஆயிடுதான். ஏன் அப்படின்னா அந்த டைமில் யார் வரா அப்படின்னா ஏரியல் வருதான். அவர் முன்னாடி வந்து ஏரியல் வந்து நிற்கும் பொழுது அவங்க மிராண்டாக்கு இதெல்லாம் தெரியாது, அவர் வந்து இந்த மாதிரி ஆவிகள் கூடலாம் பேசுவாங்க அப்படிங்கிறது தெரியாதா. ஏன் அப்படின்னா ஏரியல் வந்து மிராண்டா கண்ணுக்கு தெரியாது, ப்ராஸ்பரோ கண்ணுக்கு மட்டும்தானே தெரியும். அப்படி இருக்கும்போது இப்போ நம்மளே வந்து நம்ம அப்பா வந்து யார்கிட்டே நமக்கு ஒருத்தவங்களுக்கு கண்ணுனே தெரியல, நமக்கு வந்து அங்கே ஒருத்தவங்க இருக்காங்கன்னே தெரியல, ஆனால் நம்ம அப்பா வந்து யார்கிட்டே பேசிகிட்டு இருக்க மாதிரினா காற்றுல பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினைப்போம்ல, அதுதான் சொல்கிறாங்க. நம்மளோட பொண்ணு வந்து நம்ம வெறும் காற்றுல வந்து எம்டி ஏரில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா ஏரியல் வந்து மிராண்டா கண்ணுக்கு தெரியாது, அதனால் அப்பா வெறும் காற்றுல பேசிகிட்டு இருக்காரு போல் அப்படின்னு நினச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த மேஜிக் பேண்டை வந்து அவங்களோட ஹெட்டில் வச்சு அவங்கள மயக்கம் அடைய செய்யிருக்காரு. சரியா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அவர் கேட்குறாரு, வெல் மை பிரேவ் ஸ்பிரிட், தைரியமான என்னோட ஸ்பிரிட்டான இருக்க ஏரியலே என்ன பண்ண சொல்லு, நீ என்ன அங்கே போய் பெர்ஃபார்ம் பண்ண, உன்னோட டாஸ்க் என்ன பண்ண அதை சொல்லு அப்படின்னு வந்து கேட்குறாரு. அதுக்கு ஏரியல் என்ன சொல்லுது அப்படின்னா லைவ்லி டிஸ்கிரிப்ஷன், அப்படி இப்படி எடுத்து இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி லைவாக காமிப்பாங்கல்ல, அந்த மாதிரி லைவ்லி டிஸ்கிரிப்ஷன் அவருக்கு பண்ணி காமிக்குது. என்ன அப்படின்னா அந்த ஃபுல்லாக அந்த மெரைனர்ஸ் ஃபுல்லாருமே என்ன எல்லாருமே பயந்து போயிருக்காங்க. சரியா? அதுலேயும் முக்கியமாக கிங்கோடைய சன், அந்த நேபாள் கிங் இருந்தார்ல, அவருடைய சன்னோட பேர் என்னன்னா ஃபெர்டினண்ட். அவன் தான் ஃபஸ்ட்டு என்ன ஆயிருக்கானா சீல வந்து லீப்டு இன்டு ஃபெல்,
அதாவது உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க, யார் வந்து முத கடலுக்குள்ளே குதிச்சது அப்படின்னா ஃபெர்டினண்ட் தான் குதிச்சிருக்கான். அவன் யார் அப்படின்னா கிங் ஆஃப் நேபாள் இருக்கார்ல, அவருடைய பையன் தான் யார், நம்ம ஃபெர்டினண்ட். அவன் தான் என்ன பண்ணியிருக்கான், முத வந்து கடலில் வந்து விழுந்திருக்கான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க ஃபாதர், அவங்க அப்பாவும் அந்த நம்மளுடைய ஆண்டனியோலாம் இருக்காங்க, அவங்களாம் என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா, ஐயோ அவங்க பையன் வந்து கீழே விழுந்துட்டான், அதாவது கடலுக்குள்ளே விழுந்துட்டான், அலைகளில் வந்து விழுந்துட்டான், அவன் எங்கேயோ போயிட்டான் அப்படின்ற மாதிரி அவங்க பயந்துட்டாங்களாம். ஆனால் அவன் வந்து சேஃபாக தான் இருக்கான் அப்படின்னு வந்து சொல்லுது. எங்கே இருக்கான் அப்படின்னா ஐலாண்டோடைய கார்னரில் அவன் போய் இருக்கான். அதுவும் எப்படி இருக்கான் அப்படின்னா ரொம்ப சோகமாக, ஐயோ நம்ம அப்பாவை காணோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துக்கிட்டு சோகமாக இருக்கானா, புரியுதா? அவங்க அப்பா என்ன நினச்சிக்கிட்டாரு அப்படின்னா பையன் கடலில் விழுந்துட்டான், எதுவும் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. ஆனால் பையனுக்கு எதுவும் ஆகலை. பையன் என்ன பண்ணியிருக்கான், சேஃபாக இருக்கான். எங்கே இருக்கான் அப்படின்னா ஐலாண்டோட கார்னரில் இருக்கான். அவன் உட்காந்துக்கிட்டு அங்கே என்ன நினைக்கிறான் அப்படின்னா நம்ம அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து யோசிச்சுட்டு இருக்கானா, சரியா? அதுக்கு நம்ம பிராஸ்பரோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா சூப்பர் அப்படின்னு சொல்லி ஏரியலை பாராட்டுறாராம். பாராட்டிட்டு இதுதான் என்னோட ஏரியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மை டெலிகேட் ஏரியல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இதாண்டா என்னோட ஏரியல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சொல்லிட்டு அவனை போய் இங்கே கூட்டிகிட்டு வா, அவன் வந்து என்னோட டாட்டரை பார்க்கணும், அந்த யங் பிரின்ஸ் வந்து என்ன பண்ணணும், மை டாட்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்குறாரு அப்படின்னா சரி கிங்குக்கும் என்னோட தம்பிக்கும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஏரியல் என்ன சொல்லுது அப்படின்னா நான் அவங்களை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபெர்டினண்ட் எங்கேயாவது இருப்பானோ அப்படின்ற ஒரு குட்டி கொஞ்சோண்டு நம்பிக்கையில் அவனையே நினச்சிக்கிட்டு அவங்க தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுது, சரியா? அதுக்கப்புறம் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த ஷிப்பில் இருக்க எல்லாருமே ஒருத்தவங்க ஐயோ இவங்க காணும் அவங்க காணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு நம்ம மட்டும்தான் உயிரோடு இருக்கும் போல, நம்ம கூட வந்தவங்க எல்லாமே காணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஷிப்பில் இருக்க எல்லாரும் ஒருத்தவங்க காணும்னு தேடிட்டு இருக்காங்க. எல்லாருமே இதான் நினச்சிக்கிறாங்களா, நம்ம ஒருத்தவங்க மட்டும்தான் சேவ் ஆயிருக்கோம், மற்றவங்களாம் இறந்துட்டாங்க போல அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ஷிப்பு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷிப்பு வந்து சேஃபாக ஹார்பரில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுது, சரியா? அடுத்து என்ன அப்படின்னா ஏரியல் தென் வென் டு ஃபெட்ச் ஃபெர்டினண்ட். அப்புறம் ஏரியல் என்ன பண்ணுது, போயிட்டு ஃபெர்டினண்டை கூட்டிகிட்டு வரதுக்கு போகுது. ஏன்னா பிராஸ்பரோ என்ன சொன்னார், போய் ஃபெர்டினண்டை கூட்டிகிட்டு வான்னு சொன்னாரா, அதனால அது ஃபெர்டினண்டை கூட்டிகிட்டு வரதுக்காக போயிருக்கு, சரியா? அது என்ன சொல்லுது அப்படின்னா நம்மளுடைய ஏரியல் போயிட்டு நம்ம ஃபெர்டினண்டை கூப்பிட்டுட்டு என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் வாங்க, நீங்கள் இங்கேருந்து உடனே இங்கேருந்து வந்தாகணும். ஏன் அப்படின்னா நான் வந்து உங்களை யார்கிட்ட கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா மிராண்டா அப்படிங்கிற லேடி கிட்ட கூட்டிகிட்டு போகணும், அவங்க வந்து உங்களை பார்த்தே ஆகணும், அதனால் நீங்கள் வாங்க, அப்படியே என்னை ஃபாலோ பண்ணி வாங்க அப்படின்னு கூப்பிடுது. ஏரியல் இருக்கிறது நம்ம ஃபெர்டினண்டுக்கு தெரியாது, ஆனால் வாய்ஸ் மட்டும் கேட்குது. அந்த வாய்ஸ் கேட்குற அந்த பக்கமே என்ன பண்ணுறான் அப்படின்னா ஃபெர்டினண்ட் போயிட்டே இருக்கான், புரியுதா? அந்த வாய்ஸ் எங்கே கேட்குதோ அந்த வாய்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே, அந்த சவுண்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நம்ம ஃபெர்டினண்ட் வந்து போயிட்டே இருக்கான், சரியா? அவன் போகும்பொழுது பிராஸ்பரோவும் நம்ம மிராண்டாவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு பெரிய மரத்தோட நிழல்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்களாம். யார் அப்படின்னா நம்ம பிராஸ்பரோவும் நம்ம மிராண்டாவும் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு இங்கே என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா ஃபெர்டினண்ட் வரும்பொழுது பிராஸ்பரோவும் மிராண்டாவும் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு பெரிய மரத்தோட நிழல்ல ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. நவ் மிராண்டா had never seen a man before except her own father. ஆல்ரெடி நம்ம பார்த்தோமா மிராண்டாக்கு வந்து அவங்க அப்பாவை தவிர வேற எந்த ஆண்களோட மூஞ்சுமே தெரியாது, வேற எந்த ஹியூமனோட ஃபேஸுமே தெரியாதுன்னு பார்த்தோமா. அப்போ இப்போ ஒரு மைய இந்த மாதிரி வரும்பொழுது அவங்க எப்படி பார்ப்பாங்க, ஆச்சரியமாக தானே பார்ப்பாங்க. அதை தான் சொல்கிறாங்க மிராண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறார், மிராண்டா என்ன நீ அங்கே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க அப்படியே ஆச்சரியமா அப்படி சொல்லி பார்ப்பாங்களா, அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதனால அவங்க அப்பா என்ன கேட்குறாரு அப்படின்னா என்ன அங்கே நீ பார்த்துட்டு இருக்க ரொம்ப நேரமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு மிராண்டா என்ன சொல்கிறாங்கன்னா அப்பா என்னவோ ஒரு வினோதமாக என்னவோ இருக்குப்பா அப்படின்னு சொல்லி, ஸ்டேஞ்ச் அப்படின்னா ஆட் அப்படின்னு சொல்லுவோமா, ஏதோ ஒன்று வினோதமாக இருக்குப்பா, அது நான் நினைக்கிறேன் அது ஆவிதான் நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லுது. ஆனால் அது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குப்பா, அதனால அது ஆவியாக கூட இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க, சரியா? அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா அது ஆவிலாம் இல்லைம்மா, நோ அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க ஆவியா அப்படின்னு கேட்குறாங்கல்ல, அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, நோ அது ஆவிலாம் இல்லைம்மா, அதுவும் நம்மளை மாதிரி சாப்பிடும், நம்மளை மாதிரி தூங்கும், நமக்கு என்னென்ன சென்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் அதுக்கிட்டேயும் இருக்கும். அது யாரும் இல்லை, அந்த யங் மேன் வந்து பார்த்த அப்படின்னா அந்த ஷிப்லேருந்து வந்த ஒரு யங் மேன் தான். அவன் வந்து ஒரு சோகம் க்ரீஃப் அப்படின்னா அதாவது நம்ம அப்பாலாம் காணோம், நம்ம கூட வந்தவங்களாம் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சோகத்தில் தானே இருக்கான். அந்த மாதிரி அவன் சோகத்தில் இருக்கும்போது அவன் இப்படி இருக்கான், உனக்கு அப்படி தெரியுது, அதனால அவன் ஆவிலாம் கிடையாது, நம்மள மாதிரி ஒரு மனுஷன் தான். நீ வேணா அவனை என்னன்னு கூப்பிடு அப்படின்னா ஹேண்ட்ஸம் பர்சன் அப்படின்னு வேணா நீ கூப்பிட்டுக்கோ அப்படின்னு வந்து சொல்றாரு, சரியா? ஏன் அவன் அப்படி இருக்கான் அப்படின்னா அவன் கூட வந்தவங்க எல்லாரும் காணாம போயிட்டாங்க அப்படின்றதுனால அலைஞ்சு அவங்கள தேடினதுனால அவன் அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு, சரியா? அடுத்து போலாமா?
மிராண்டா who thought all men had, அதாவது மிராண்டா என்ன நினச்சிக்கிட்டா அப்படின்னா எல்லா மனுஷங்களும் அதாவது எல்லா ஆண்களும் எப்படி இருப்பாங்க, நம்ம அப்பா மாதிரி தான் இருப்பாங்க, சாம்பல் முகமாக இருந்துக்கிட்டு அந்த மாதிரி, அதாவது ரொம்ப கிரேவ் ஃபேஸ், ரொம்ப சுருண்டு மாதிரி ஒரு ஃபேஸ், அப்பாவுக்கு வந்து வயசாச்சுல அதனால என்ன இருக்கும் சுருக்கமாக இருப்பார்ல அந்த மாதிரி ஒரு ஃபேஸு, கிரே கலரில் பியர்டு, தாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்குமா, கிரே கலர் பியர்ட் தான் இருக்கும் போல், நம்ம அப்பா மாதிரி தான் எல்லா ஆண்களும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் இந்த பியூட்டிஃபுல் யங் பிரின்ஸை பார்த்தோன்னே அவங்களுக்கு எப்படி ஆயிடுச்சு, ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சான். சரியா, அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபெர்டினாண்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெசர்ட், அதாவது இந்த பாலைவனம் மாதிரி இருக்க இந்த ஐலாண்டில் இவ்வளோ ஒரு அழகான ஒரு லேடியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் என்ன பண்ணுறான், ரொம்ப அப்படியே பார்க்குறான், ஆச்சரியமாக அவனும் பார்க்குறான். அவன் என்ன நினச்சிக்கிறான் அப்படின்னா நம்ம ஏரியலோட சவுண்டு மட்டும்தான் அவனுக்கு தெரியும், அதாவது ஏரியல் அவன் பார்க்கல, அதனால அவன் என்ன நினச்சிக்கிட்டான்னா ஏதோ ஒரு வினோதமான ஒரு இது இருக்குது, அந்த வாய்ஸோடைய தலைவி தான் யார் அப்படின்னா நம்ம மிராண்டா, அதோட காடஸஸ், அதாவது இந்த ஐலாண்டோடைய மதர் காடஸஸ் சொல்லுவாங்கள்ல, பெண் தெய்வம்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி தான் போல் அவன் மிராண்டாவை நினச்சிக்கிறான். புரியுதா, ஏன்னா இப்போ யாருக்குமே தெரியாமல் ஒரு வாய்ஸ் கேட்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு புரியாத ஒரு இது இருக்குது அப்படின்னு நினைப்போம்ல, ஏதோ ஒரு மித்து இருக்கும்ல, அந்த மாதிரி அவன் என்ன நினச்சிக்கிறான் அப்படின்னா இந்த டெசர்ட் ஐலாண்டோடைய காடஸஸ் தான் யார், பெண் தெய்வம் தான் யார், நம்ம மிராண்டா அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிக்கிறான். சரியா, அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா அவன் அந்த மாதிரி காடஸஸ் மாதிரி தான் அவனை வந்து அட்ரஸ் பண்ணுறான். அதுக்கு மிராண்டா என்ன சொல்கிறாங்க, நான் காடஸஸ்லாம் கிடையாது, நான் கடவுள்லாம் கிடையாது, நான் ஒரு சாதாரண மெய்டு தான், பணிப்பெண் தான், நான் ஒரு சாதாரண சிம்பிள் மெய்டு தான் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறான். அவள் வந்து அவளை வந்து பற்றி சொல்கிறதுக்காக வரா. புரியுதா, அவள் வந்து நான் யார் அப்படின்னு சொல்கிறதுக்கு வரா. ஆனால் அதுக்குள்ளே ப்ராஸ்பரோ என்ன பண்ணுறாரு, இன்டரப்ட் பண்ணுறாரு. ரெண்டு பேருக்கு நடுவில் ஏதோ ஒன்று ஸ்டார்ட் ஆகுது அவங்க ரெண்டு பேருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இவர் உள்ளே வந்துட்டார், வந்து இன்டரப்ட் பண்ணி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதனால அவனோட கன்சிஸ்டன்சியெல்லாம் செக் பண்ணுறதுக்காக இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா முன்னோக்கி வராரு. அவங்க ரெண்டு பேர் பேசும்போது இன்டரப்ட் பண்ணி முன்னோக்கி வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ இந்த ஐலாண்டுக்கு வந்து ஒரு ஸ்பையாக தானே வந்திருக்க, ஒரு ஒற்றன் மாதிரி தானே வந்திருக்க, இங்கே என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுட்டு போகிறதுக்கு தானே வந்திருக்க, அதனால் நான் சொல்கிறதெல்லாம் நீ இல்லைன்னு அவன் சொல்கிறான். இல்லை, நீ அப்படி தான் வந்திருக்க, ஃபாலோ மீ, நீ வா, நான் சொல்கிறதெல்லாம் செய்ய, நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்யலை, நான் உன்னை என்ன பண்ணுவேன் தெரியுமா, கை காலையெல்லாம் கட்டிடுவேன், அதாவது கழுத்தையும் காலையும் பின்னங்காலையும் மடக்கி உன்னை கட்டி உன்னை என்ன பண்ணிடுவேன், அந்த கடலில் தூக்கி போட்டுருவேன், நீ அந்த கடலோட உப்பு தண்ணி தான் நீ குடிக்கணும், அங்கே இருக்கிற ஷெல் ஃபிஷ்ஷை தான் நீ சாப்பிடணும், வித்தர்டு ரூட்டு, ஹஸ்க் ஆஃப் அக்ரான்ஸ் இதெல்லாம் தான் நீ சாப்பிட்டாகணும், அந்த உப்பு தண்ணி தான் நீ குடிக்கணும், நான் சொல்கிறத செய்யலைன்னா உனக்கு நான் இதெல்லாம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் மிரட்டுறாரான். சரியா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் ஒரு கிங்கோடைய பையன் தானே, அவன்கிட்ட ஸ்வாட் இருக்கும்ல, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனோட கத்தியை வந்து எடுக்கிறானா. சரியா, நோ, நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், என்னாலலாம் இது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், ரெசிஸ்ட் பண்ணிவிட்டு அவனுடைய ஸ்வாடை வந்து தூக்குறான். உடனே ப்ராஸ்பரோ என்ன பண்ணுறாரு, அவரோட மேஜிக் வேண்டி எப்பயும் போல எப்பயுமே என்ன பண்ணுவார், மிராண்டாக்கு அந்த மேஜிக் வேண்டை வைப்பாரா, அந்த மாதிரி இவனுக்கும் மேஜிக் வேண்டை எடுத்து தலையில் வச்சிடறாரு. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அமைதியாக அப்படியே நின்றுறான். சரியா, அவனால் எங்கேயுமே நவுறவே முடியல, அப்படியே மூவே பண்ண முடியல, அவன் அப்படியே நின்றுறான். உடனே மிராண்டா என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ள லவ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, அதனால மிராண்டா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அப்பா கிட்ட, ஐயோ அப்பா இப்படிலாம் பண்ணாதீங்கப்பா, அவர் ரொம்ப ஜென்டில்மேன்ப்பா, நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அவர் உண்மையாலுமே நல்லவராக தான் இருப்பார், அவர் ஸ்பையெல்லாம் கிடையாது, அவருக்கு நான் ஷூரிட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பா கிட்ட வந்து வாதாடுறாங்க. அவங்க என்ன, அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த செகண்ட் மேன் இவர் தான் அப்படின்னு சொல்லி, அதனால எனக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்குது, அவர் உண்மையானவராக தான் இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன்ப்பா, அவர் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வாயை மூடு, நீ எதுவும் பேசாத, இப்போ நம்ம அப்பாங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்மளை திட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி நீ எதுவும் அவனை பேசாத, நீ வாயை மூடு, நீ என்னது அந்த அவனோட அந்த இம்போஸ்டருக்கு நீ என்ன வக்கீலா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அண்ட் அட்வொகேட் ஃபார் அன் இம்போஸ்டர், அந்த இம்போஸ்டருக்கு நீ என்ன வக்கீலா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து கேட்குறாரா. யூ திங்க் தேர் ஆர் நோ மோர் சச் ஃபைன் மென், இதை விட ஒரு நல்ல மனுஷன் இல்லை நீ நினச்சிக்கிட்டியா, நீ என்ன ஒன்லி என்னையும் கேலிபனியும் பார்த்துட்டு உலகத்தில் வேறு நல்ல மனுஷங்களே இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டியா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணை வந்து திட்டாரு. ஏன் அப்படின்னா அவங்க பொண்ணையும் அவர் வந்து செக் பண்ணுறாரு, அவங்க எப்படி இருக்காங்க, அவங்களோட லவ்வில் அவங்க எப்படி கான்ஸ்டண்ட்டாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து செக் பண்ணுறாங்க, அவங்களோட அஃபெக்ஷன் வந்து ஹம்பிளாக இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து செக் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ அவங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை வேணும்ல, அந்த மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, ரெண்டு பேரையுமே அவர் வந்து செக் பண்ணுறாரு. சரியா, அடுத்து பாருங்க, கமான் யங் மேன், நீ அவர் என்ன பண்ணுறாரு, அப்புறமா அந்த அவனை கூப்பிட்றாரு, யாரை ஃபெர்டினாண்டை, வா நீ என் கூடவே வா, நான் சொல்கிற வேலையெல்லாம் வந்து நீ செய்ய, நீ என்னை டிசோபேலாம் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரியா, அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா ப்ராஸ்பரோ என்ன பண்ணுறாருன்னா ஃபெர்டினாண்டுக்கு நிறைய வேலை கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு அப்படின்னா நல்லா பெரிய பெரிய மரக்கட்டைகள் எல்லாம்
தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வேலை கொடுக்குறாரு சரியா. ஒரு கிங்கோட பையனாக இருந்துக்கிட்டு அவர் இந்த வேலையெல்லாம் செய்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதனால அவரால் செய்ய முடியல. இந்த மாதிரி ரொம்ப லெபாரியஸ்னால் ரொம்ப கஷ்டமான வேலைகள் எல்லாம் அவரால் செய்யவே முடியல. ஆனால் அவர் செய்கிறாரு சரியா. மிராண்டா வந்து அவங்க பார்த்துட்டு என்னடா இது இவன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அவன் இறந்தே போயிடுவான் போல, அந்தளவு அவன் வந்து வேலை செய்கிறானே அப்படின்னு சொல்லி அவனுக்கு பாவம் பார்க்குறாங்க சரியா. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி நீ இப்போ ஒதுக்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடு, ஏன்னா எங்கள் அப்பா இப்போ வரமாட்டார், எங்கள் அப்பா ஒரு 3 மணி நேரத்துக்கு அவர் இப்போ ரெஸ்ட்டு தான் எடுக்கிறாரு, இந்த மாதிரி படிச்சுட்டு தான் இருப்பார், எங்கள் அப்பா இப்போ வரமாட்டார், அதனால் நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவன் என்ன பண்ணுறான், இல்லை நான் பண்ண மாட்டேன், நான் என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வேணால் நான் என்ன பண்ணுறேன் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க, சரி இப்போ உன்னோட வேலையை முடிக்கணுமா, சரி அப்போ நீ முடி, அதாவது நீ ரெஸ்ட் எடு, நான் வந்து உன்னோட வேலையெல்லாம் செய்கிறேன், நீ வந்து கொஞ்சம் நேரம் கம்முன்னு இரு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க சரியா. அதுக்கும் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஃபெர்டினாண்ட் ஒத்துக்கவே இல்லை நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான் சரியா. இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, இவங்க 2 பேரும் இங்கே பேசும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, அப்பா வந்து 3 மணி நேரம் ரெஸ்ட்டில் இருப்பார், அப்பா வந்து இப்போ இங்கே வரமாட்டார்னு நினச்சாங்களா. ஆனால் அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காராம் சரியா. Prospero, who had enjoyed Ferdinand this task merely as a trial for his love, was not at his books as his daughter supposed, but was standing by them invisible to overhear what they said. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து என்ன நினச்சிக்கிறாங்க, அப்பா புக்கு படிச்சுட்டு இருக்காங்கன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அவர் புக்கெல்லாம் படிக்கல, அவர் என்ன பண்ணுறாரு, இவங்களுடைய லவ்வை வந்து செக் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி டாஸ்க்கெல்லாம் கொடுத்துட்ருக்காரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்களுக்கு தெரியாது அவர் நிற்கிறது, ஆனால் அவங்களுக்கு தெரியாது, ஆனால் அவர் அங்கே நின்றுக்கிட்டு இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் இருக்காரு சரியா. அடுத்து ஃபெர்டினாண்ட் என்கொயர்டு ஹர் நேம் which she told, saying it was against her father express command she did so. அதாவது ஃபெர்டினாண்ட் என்ன கேட்குறான் அப்படின்னா, சரி உன்னோட பேர் தான் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க புரியுதா, பேர் தான் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு. ஆனால் அவங்க அப்பா சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல, அதனால இவ எதுவுமே சொல்லவே இல்லை சரியா. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அண்ட் தென் ஃபெர்டினாண்ட் ஆனால் சொல்கிறான், என்ன சொல்கிறான் அப்படின்னா, இன்னசென்ட் மிராண்டா, அதாவது மிராண்டா கிட்ட சொல்கிறான், என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் வந்து யார் தெரியுமா, அதாவது நேபாளோட கிங் இருக்கார்ல அவருடைய பையன்தான் நான், அதனால நீ வந்து என் கூட வந்த அப்படின்னா நீ என்னோட குயினாக நீ வந்து இருக்கலாம், நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு புரியுதா. அதாவது அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்னா, நான் நேபாளில் சேர்ந்த கிங் இருக்கார்ல அவருடைய பையன் தான் நான், நீ என்னோட குயின் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே தான் லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, அதனால் அந்த மாதிரி அவங்க பேசிக்கிறாங்க சரியா. ப்ராஸ்பரோ தென் அப்பியர்ட் பிஃபோர். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒட்டி கேட்டுட்டு அவங்க அப்பா வராரு, சூப்பர் அப்பா இல்லை, ஒட்டி கேட்டுட்டு அவங்க அப்பா வராரு. வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் தான் வந்துட்டு அவங்க முன்னாடி வந்து அப்பியர் ஆகிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பயப்படலாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து இதெல்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன், நான் ஏன் இவ்வளோ உனக்கு ஹெவியான டாஸ்க்லாம் கொடுத்தேன் அப்படின்னா, நான் வந்து உன்னை செக் பண்ணேன், நீ என்னுடைய பொண்ணை வந்து நல்லா கல்யாணம் பண்ணிட்டு வச்சிருப்பியா அப்படிங்கிறதுக்காக தான் செக் பண்ணேன். நான் கொடுத்த எல்லாத்துக்குமே நான் என்ன சொல்கிறேன், உன்னோட எல்லா கஷ்டங்களும் வந்து கண்டிப்பாக உன்னோட லவ் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்காக தான் நான் பண்ணேன். நான் கொடுத்த கஷ்டத்துக்கெல்லாம் நான் உனக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோட டாட்டரையே உனக்கு ஃபியூச்சர் கிஃப்டாக வந்து நான் கொடுத்துருவேன் புரியுதா. பை கிவிங் மை டாட்டர் இன் மேரேஜ் டு யூ, நான் உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் எல்லாமே உன்னோட ஃபியூச்சரில் நான் என்னோட டாட்டரையே உனக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன், உன்னோட கஷ்டங்கள் எல்லாம் கண்டிப்பாக உன்னோட சந்தோஷங்களாக மாறிடும் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு சரியா. அதுக்கு அந்த டெஸ்ட்டுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு சரியா. அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, when Prospero left them, he called his spirit Ariel, who quickly appeared before him, eager to relate what he had done with Prospero brother and the king of Nepal. இந்த மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவங்க லவ்வுக்கு வந்து பச்சை கொடி காமிச்சிட்டாரு சரியா. காமிச்சிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முடிச்சுட்டு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஏரியலை கூப்பிட்டு என்னெல்லாம் அவர் வந்து நேபாள் கிங்குக்கும் அவரோட பிரதருக்கும் பண்ணிச்சோ அதெல்லாம் காமிக்கிறதுக்காக கூப்பிட்றாரு சரியா. அதுக்கப்புறம் ஏரியல் வந்து எல்லாமே சொல்லுது, என்னென்னா நான் அவங்களுக்கு பயங்கரமான பயத்தை காமிச்சிட்டேன், அவங்களுக்கு வந்து என்னோட சவுண்டு அதெல்லாம் கேட்டால், அதாவது டிஃப்ரெண்ட்டாக சவுண்டெல்லாம் கேட்டால் ஒரு மாதிரி பயமாக இருக்குல்ல, அந்த மாதிரி நிறைய சவுண்டெல்லாம் கொடுத்து நான் அவங்கள ரொம்ப பயமுறுத்திட்டேன். அது மட்டும் இல்லாமல் அவங்கள நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அதிகமாக பசியில் இருப்பாங்களே, ஒருத்தவங்க பயங்கர பசியில் இருப்பாங்களே, அவங்கக்கிட்ட ஒரு விருந்து மாதிரி காமிச்சிட்டு அந்த சாப்பாடு அப்படியே எடுத்தால் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணிச்சான். அவங்களுக்கு வந்து ஃபுட்டு தேவை அப்படின்னும் போது நான் சடனாக என்ன பண்ணுறேன், டெலிஷியஸான நல்லா சூப்பர் ஃபுட்டை நான் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன். அவங்க அதை எடுக்க வரும்பொழுது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ஃபுட்டெல்லாம் நான் இன்விசிபிள் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா,
ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஏரியல் பயம்புறுத்துதான் அவங்கள போயிட்டு, ஒரு பேய் மாதிரி என்ன பண்ணுது அவங்கள போய் பயம்புறுத்திட்டு அந்த ஃபுட்டையும் வந்து எடுத்துக்குதான். சரியா, எடுத்துட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் வந்து நம்மளுடைய ப்ராஸ்பரோவுக்கும் அவங்களோட பொண்ணுக்கும் நீங்கள் பண்ணீங்கல்ல, அதுக்காக தான் நீங்கள் இப்படிலாம் அனுபவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது ஏரியல் வந்து அந்த கிங் ஆஃப் நேபாள் கிட்டேயும் அவங்களோட தம்பி ஆண்டனியோ கிட்டேயும் சொல்லுதான். சரியா, ஒரு மாதிரி ஒரு பயத்தை அவங்களுக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கான். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க என்ன பண்ணணுமா, ரெப்பண்டட் அப்படின்னா இதெல்லாம் அவங்க கேட்டுட்டு சரி இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு பேய் மிரட்டுது, நீ அப்போ அப்படி பண்ணல, அதனால நான் உன்னை இப்படி பண்ணுறேன், அவங்கள ஏன் நீ கஷ்டப்படுத்தின அப்படின்னு சொல்லி மிரட்டுதுன்னா என்ன பண்ணுவீங்க, ஐயோ நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் வேணா மன்னிப்பு கேட்டுறேன், அவங்கள்ட்ட போய் நான் மன்னிப்பு கேட்டுறேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி நம்ம நேபாளோட கிங்கும் ஆண்டனியும் என்ன பண்ணுறாங்க, ப்ராஸ்பரோ கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதை தான் வந்து ஏரியல் வந்து சொல்லுது, நான் போய் அவங்கள கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ட்டு. அதுக்கு ப்ராஸ்பரோ என்ன சொன்னால், சரி போய் அவங்கள கூட்டிகிட்டு வா அப்படின்னு வந்து சொல்கிறார். சரியா, ஏரியல் என்ன பண்ணுது, சீக்கிரமாக போயிட்டு அவங்களை திரும்ப கூட்டிகிட்டு வருது. யார் அப்படின்னா அந்த கிங்கையும் ஆண்டோனியோவையும் அந்த கோன்சாலோ ஹெல்ப் பண்ணார் இல்லை, நம்ம ப்ராஸ்பரோவுக்கு வந்து ஃபுட்டெல்லாம் வச்சு புக்கெல்லாம் வச்சு கொடுத்தா ஹெல்ப் பண்ணார் இல்லை, அவர் எல்லாரையுமே வந்து கூட்டிகிட்டு வரலாம். யாருக்குமே ப்ராஸ்பரோவை பார்த்தோன்னே அடையாளமே தெரியல. ஏன்னா 12 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அனுப்பி விட்டாங்கல்ல, அவங்களுக்கு எப்படி அடையாளம் தெரியும், அடையாளமே தெரியல. சரியா, ஆனால் வந்து இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா நம்ம கோன்சாலோவை மட்டும் தெரிஞ்சுக்கிறார். சரியா, யாரு நம்ம ப்ராஸ்பரோ என்ன பண்ணுறாரு, கோன்சாலோவை மட்டும் தெரிஞ்சுக்கிறாரா. சரியா, அப்போ வந்து கூப்பிட்றாரு, என்னுடைய வாழ்க்கையே என்னோட உயிரையே காப்பாற்றுற என்னுடைய ப்ரிசர்வர் ஆஃப் ஹிஸ் லைஃப் அப்படின்னா என் உயிரை காப்பாற்றினவரே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரா. அப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு யார் அப்படின்னா, இதுதான் வந்து அந்த இன்ஜூர்டு ப்ராஸ்பரோ போல, இதுதான் வந்து அவர், ஏன்னா ரொம்ப வயசான மாதிரி ஆயிடுச்சுல, அப்புறம் தான் எல்லாருமே கண்டுபிடிக்கிறாங்க, ஓ இதுதான் நம்ம ப்ராஸ்பரோ போல அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. சரியா, ஆண்டனி ஒன்று என்ன பண்ணுறான், அழுது ரொம்ப கஷ்டமான வார்த்தைகள்னால அவன் என்ன பண்ணுறான், மன்னிப்பு கேட்குறான். ஐயோ அண்ணன் நான் மன்னிச்சிடறேன், நான் பண்ணதெல்லாம் தப்பு தானா அப்படி சொல்லி மன்னிப்பு கேட்குறானா. அப்புறமா இவர் என்ன பண்ணுறாரு, சரி விட்றா தம்பி, ஒன்றும் நான் பிரச்சனை இல்லை, நம்ம எல்லாத்தையும் மன்னிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. நான் உங்ககிட்ட இந்த டியூக்டம், அதாவது இந்த கிங்டம் வந்து நான் உங்ககிட்டே கொடுத்துட்றேன், இந்த குறுநிலத்தை வந்து உங்ககிட்டே கொடுத்துட்றேன், நீங்களே வந்து ஆட்சி பண்ணுங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டோனியோ வந்து கேட்குறானு. சரியா, அடுத்து கிங் ஆஃப் நேபாள் கிட்ட என்ன சொல்கிறாரா, நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ராஸ்பரோ சொல்கிறாரா. சொல்லிட்டு கதவோட டோரை ஓப்பன் பண்ணும்பொழுது யார், மிராண்டாவும் நம்ம அவங்க ஃப்ரெட்டினாண்ட் இருக்கான்ல, அந்த கிங்கோட சன் ஃப்ரெட்டினாண்ட், 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா பிளேயிங் செஸ். புரியுதா, அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபெர்டினாண்ட் வரும்பொழுது ப்ராஸ்பரோவும் மிராண்டாவும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு மரத்துக்கடியில் உட்காந்துட்டு இருந்தாங்க. இங்கே கிங் ஆஃப் நேபாள் வரும்பொழுது, நேபாள் பார்க்கும்பொழுது ஃபெர்டினாண்டும் மிராண்டாவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, செஸ் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. சரியா, இதுதான் வந்து அவர் வந்து அவங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் தான். இப்போ உடனே இப்போ ஒரு அப்பாவுக்கு பையன் இறந்து போயிட்டான்னு நினச்சிட்டு இருக்காரு. இப்போ அவங்க பையனை கண்ணு முன்னாடி காமிச்சா அப்படி இருக்கும், அதை விட பெரிய சந்தோஷம் இல்லைல்ல. அவர் என்ன பண்ணுறாரு, அவரால் எக்ஸ்பெக்டே பண்ணலை, பையன் வந்து செத்துட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். அவங்க பையன் இருக்கிறத வந்து அவரால் எக்ஸப்டே பண்ண முடியல, ரொம்ப சந்தோஷப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு அழகான பொண்ணு இருக்குது, அதை பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியப்படுறாரு, யார் இவ்வளோ அழகான பொண்ணு அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. சரியா, அதுக்கடுத்து இந்த மேடு யார், இந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து ப்ராஸ்பரோ சொல்கிறாரு, அவள் வேறு யாரும் இல்லை, டியூக் ஆஃப் மில்லன் இருக்காருல்ல, அதாவது ப்ராஸ்பரோ தானே, அவரே சொல்லிக்கிறார், டியூக் ஆஃப் மில்லனுடைய பொண்ணு தான் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா, அதுக்கடுத்து நம்ம ஃபெர்டினாண்ட் சொல்கிறான், என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் இவங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா, ஆனால் இப்போ தான் நான் அவங்கள பார்த்துருக்கேன், அது மட்டும் இல்லாமல் இவர் தான் வந்து எனக்கு 2வது அப்பா மாதிரி, ஏன்னா என்னோட உயிரையே இவர் தான் காப்பாற்றிருக்காரு, இப்போ அவங்க பொண்ணையும் எனக்கு கொடுத்துருக்காரு. புரியுதா, அப்போ செகண்ட் டேடின்னு சொல்கிறான். புரியுதா, அடுத்து போகலாமா, நோ மோர் ஆஃப் தட், இனிமேல் நம்ம எந்த கஷ்டமும் பட தேவையில்லை, சரி விடுங்க, எல்லா ட்ரபிளும் போன வரைக்கும் போகட்டும், எல்லாமே நம்ம மறந்துட்டு நம்ம எல்லாரும் ஒன்றா இருப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறார். நான் உங்கள் எல்லாரையுமே மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க பிரதரும் மன்னிப்பு கேட்கும்போது இவர் என்ன சொல்கிறார், நான் எல்லாரையும் மன்னிச்சிட்டேன், விட்டுறலாம், இதுக்கு மேலே நம்ம இதை பற்றி பேச வேணாம், எல்லாத்தையும் மறந்துடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறார். சொல்லிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் வந்த ஷிப் எல்லாமே அங்கே தான் இருக்குது, ஹார்பரில் பத்திரமா தான் இருக்குது, அந்த செயிலர்ஸ் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க, நீங்கள் அந்த ஷிப்பில் போங்க, நாளைக்கு காலையில் நானும் மிராண்டாவும் அங்கே வந்துடுறோம் ஊருக்கு அப்படின்னு வந்து சொல்லி வழி அனுப்புறாரு. சரியா, அதுக்கப்புறம் ப்ராஸ்பரோ வந்து அந்த ஐலாண்டை விட்டு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏரியலையும் ரிலீஸ் பண்ணிடுறாரு. ஏரியல் வந்து ப்ராஸ்பரோவோட சர்வீஸில் தானே இருந்தது, அவர் என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரி இருந்துச்சா, அந்த ஏரியலையும் என்ன பண்ணுறாரு, ரிலீஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டு போயிடுறாரு. சரியா, எல்லா ஸ்பிரிட்டும் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரியை வந்து முடிக்கிறாங்க. இதோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெம்பஸ்ட் அப்படிங்கிற ஸ்டோரி வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், யாராவது இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா, தேங்க்யூ.